நான் நீலம் பிஜே பிரதீப் ஜெயஸ்தாஸ் பேசுகிறேன். என்னென்னா 2021 திமுகவினுடைய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எண் 214 வேட்பாளர் அக்கா கீதா ஜீவன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் மெஜாரிட்டியாக நிறைய இது செய்யவே இல்லை. அவங்க என்னென்னா, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த என் ஃபோன்லேயே இருக்குது. இது 2021 திமுக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குறுதிகள் என்னென்னா, தூத்துக்குடி பகுதியில் ஒரு லாரி நிறுத்தம், அரசின் தரப்பில் லாரி ஓட்டுநர்கள் ஒரு இடத்துல லாரியை மொத்தமாக விடுவதற்காண்டி ஒரு முனையம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. அது இன்னும் அமலுக்கு வரலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சிக்குள்ளே இருக்கிற மாநகராட்சி வாடகை கூடுற கடைகளை ஃபுல்லாக வாடகையை கம்மி பண்ணி தூத்துக்குடி மக்களுடைய பயன்பாட்டுக்கு விடுறோன்னு சொன்னாங்க. அதையும் விடலை. எல்லாமே அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் தான் 2021. அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட்டியல் சமூக மக்கள் கலைஞர் நகர், எம்ஜிஆர் நகரில் இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு இதுவரையிலும் எந்த விதமான பட்டாவோ எந்த இதையும் கொடுக்கல. ஏன்னா தூத்துக்குடி மக்களுக்கான பட்டா வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் அந்த பகுதி மக்களுக்கு பட்டா கொடுக்கல. விசேஷமாக அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கிற மீனவ மக்களுக்கு, கடப்புற சமூகத்தை சேர்ந்த மீனவ மக்களுக்கு இலவச குடியிருப்புகள் கட்டி கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். அவங்க இத்தனை 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அவங்க பத்தக்குறைக்கு அமைச்சராக இருந்தாங்க அக்கா அவர்கள். அந்த மீனவ மக்களுக்கு குடியிருப்பு எதுவும் கட்டி கொடுத்த மாதிரி எந்த வரலாறும் இல்லை, கட்டியும் கொடுக்கல. அது போக விசேஷமாக அம்மா உணவகம் இருக்கிற மாதிரி கலைஞர் உணவகம் அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுத்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. இன்றைக்கி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஓட்டுங்கிறது நம்மளுடைய உரிமை. சாதி, மதம், இனம்லாம் எங்கெங்கே எப்பப்போ பார்க்கணுமோ அந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய வாக்குன்னு வர சொல்ல ரொம்ப தெளிவாக கவனமாக நம்ம இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இவங்க ஒரு விளம்பரத்திற்கான ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நமக்கு பயன்படுற மாதிரி எந்த விஷயத்தையுமே இவங்க செய்யலைங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இங்கே நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. இந்த கட்சிக்கு எதிராக இருக்கிறோம், அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம்லாம் கணக்கு கிடையாது. நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம். வெறும் வெட்டித்தனமாக வாயில் விடுற எல்லா விதமான அரசியல்வாதிக்கும் நம்ம எதிராக இதை சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது. இதில் பாருங்கள், திமுகவினுடைய 2021 உள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் அது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே நம்மளை குழப்பம் செஞ்சுட்டு நம்மளுக்குள்ள சாதி, மதம், இன்னொன்று கலவரம் பண்ணி சண்டலுக்கு விட்டுக்கிட்டு அவங்க ஆட்சியில் மன்னர் வகைரா மாதிரி அவங்க தொடர்ந்து ஒரு சிலர் ஆண்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இங்கே சமூக நீதி எங்கே போச்சுன்னே தெரியாமல் இருக்குது. அதனால் தூத்துக்குடி மக்களே ரொம்ப உஷாராக இருந்து உங்கள் வாக்கு நோட்டாவுக்கு போடாமல் நம்ம வேட்பாளர்கள் யாருக்காட்டும் நீங்கள் வாக்களிங்க. உங்களுடைய உரிமை, நீங்கள் உங்களுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க. அது நம்ம கடமையாக இருக்குது. அவங்ககிட்ட தப்பு பண்ணால் கேள்வி கேளுங்க. அவங்க உங்களுக்கு செய்யலைங்கிற ஒரு வேலையை சொல்லி செய்யலைன்னு சொன்னாங்கன்னா அந்த வேலையை பற்றின கேள்வி எழுப்புனா மட்டும்தான் அரசியல்வாதிகள் அதெல்லாம் செய்ய முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கணும். வாக்குரிமைங்கிறது உங்களுடைய உரிமை. அப்போ நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இப்போ நம்ம இல்லை. அதனால் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கணும். நமக்கானவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கான வேலைகளை அவங்க செய்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.